எத்திக்கல் இன்ஜினியரிங் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா, how to understand the degrees of freedom for different types of supports. ஓகே, இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஏன் சொல்கிறேன்னா, எந்த ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருக்கட்டும், இல்லை ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஆர் சிவில் இன்ஜினியர், ஃபைனல் இயர் படிக்கும்போது நம்ம ஏதாவது ஒரு சிமுலேஷன் சாஃப்ட்வேர் நம்ம படிப்போம். சிமுலேஷன் சாஃப்ட்வேர் படிச்சுட்டு அதில் நம்ம பவுண்டரி கண்டிஷன் நம்ம அப்ளை பண்ணணும். ஒரு பவுண்டரி கண்டிஷன் நம்ம அப்ளை பண்ணணும்னா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த கான்செப்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே, டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்னா என்ன, ஃபஸ்ட்டு அதை நம்ம பார்க்கணும். ஒரு சிம்பிளாக டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்னா என்னென்னு சொல்லணும்னா, எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு காம்பனண்ட்டோ, இல்லை ஈவன் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு எப்படி அது ஃப்ரீயாக மூவ் ஆகும் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறது தான் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ இப்போ நான் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதுக்கு நான் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் டிஃபைன் பண்ணணும். ஓகே, இப்போ நான் இதை டிஃபைன் பண்ணணுன்னா எந்த பக்கம் மூவ் ஆகணும்னா எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இதை நான் எப்படி மூவ் ஆகும் அப்படின்றத நான் சொல்ல முடியும். அதுக்காக நான் ஒரு கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம், ஒரு ஆக்சிஸ் எடுத்துக்கிறேன் ஒரு ரெஃபரன்ஸுக்காக. ஓகே, இப்போ என்னென்ன பாசிபிலிட்டிஸ் மூவ்மெண்ட் இருக்கும் இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு ஸ்பேஸில்? நம்ம ஒரு எக்ஸ் மூவ்மெண்ட் இருக்கும், எக்ஸ் டிரான்ஸ்லேஷன், அண்ட் இசட் டிரான்ஸ்லேஷன் ஒன்று இருக்கும், அண்ட் ஒய் டிரான்ஸ்லேஷன் இருக்கும், அண்ட் எக்ஸ் ரொட்டேஷன், ஒய் ரொட்டேஷன், இசட் ரொட்டேஷன் இருக்கும். ஓகே, அப்போ ஒரு பாயிண்ட்டை நான் டிஃபைன் பண்ணுறதுக்கு எனக்கு 6 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் தேவைப்படுது. ஓகே, 3 டிரான்ஸ்லேஷன் மோஷன், 3 ரொட்டேஷன் மோஷன் ரெஸ்பெக்டிவ் எக்ஸ் ஒய் இசட் ஆக்சிஸுக்கு எனக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? இப்போ டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட்ஸ், நீங்கள் எந்த ஒரு காம்பனண்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணணுன்னாலும், ஒரு சிவில் இன்ஜினியர் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலுமே, ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஏதாவது ஒரு மிஷினை மேனுஃபேக்சர் பண்ணணுன்னாலும், ஒரு ஏர்க்ராஃப்ட் இன்ஜினியர் ஏதாவது ஒரு காம்பனண்ட் ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணணுன்னாலுமே சப்போர்ட்ஸ் இல்லாமல் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு சப்போர்ட்ஸ் கண்டிப்பாக வேணும் ஒரு காம்பனண்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சப்போர்ட்ஸ் என்ன? ஃபிக்ஸட் சப்போர்ட்டு, ஹிஞ்ச் சப்போர்ட், இன்னொன்று ரோலர் சப்போர்ட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இதில் ஃபிக்ஸ்டு சப்போர்ட் ரொம்ப ஈஸி டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் டிஃபைன் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஃபிக்ஸ்டு சப்போர்ட்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபிக்ஸ்டு சப்போர்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, ஃபிக்ஸ்டுனாலே என்ன அர்த்தம்? அது ஒரு ரிஜிட் சப்போர்ட், அது மூவ்மெண்ட் பண்ண முடியாது. அப்படின்னா எக்ஸில் உங்களால் மூவ்மெண்ட் பண்ண முடியாது. ஓகே, ஒய்யில் மூவ்மெண்ட் பண்ண முடியாது, இசட்லேயும் மூவ்மெண்ட் பண்ண முடியாது. இந்த காம்பனண்ட்டை எக்ஸை பொறுத்து ரொட்டேஷன் பண்ண முடியாது, ஒய்யை பொறுத்து ரொட்டேஷன் பண்ண முடியாது, அண்ட் இசட் ரொட்டேஷனும் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்போ பவுண்டரி கண்டிஷன் நீங்கள் சிமுலேஷன் சாஃப்ட்வேரில் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்கன்னா, இப்படி டிஃபைன் பண்ணுவீங்க. லைக் 0, 0, 0, 0, 0, 0, 0 அப்படின்ட்டு. இந்த ஃபஸ்ட்டு 3 டிஜிட்டு இருக்குங்கள, இது டிரான்ஸ்லேஷன் மோஷனை இண்டிகேட் பண்ணுறது. அடுத்து 3 ரொட்டேஷன் மோஷன். இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ். இது எக்ஸ் ரொட்டேஷன், ஒய் ரொட்டேஷன், இசட் ரொட்டேஷன். ஓகேங்களா? அப்போ ஒரு ஃபிக்ஸட் சப்போர்ட்டுக்கு நம்மளுக்கு கன்ஃபியூஷனே தேவை கிடையாது. ஏன்னா ஆல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இஸ் அரெஸ்டட். நம்ம சிம்பிளாக 0, 0, 0, 0, 0, 0ன்னு கொடுத்தாலே போதும், அதில் கன்ஃபியூஷன் வராது. நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வரதே இந்த ஹிஞ்ச் சப்போர்ட்டில் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஹிஞ்ச் சப்போர்ட் எடுத்துக்கிறேன், ஒரு நார்மல் டோர். ஓகே, இது ஒரு ஹிஞ்ச் சப்போர்ட்டால் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த டோரை எப்படி பவுண்டரி கண்டிஷன் கொடுப்பீங்க? இந்த டோரை அவங்களால ஒய் டைரக்ஷனில் மூவ் பண்ண முடியுமா? இதேமாரி மூவ் பண்ண முடியாது. ஓகே, எக்ஸில் மூவ் பண்ண முடியுங்களா? எக்ஸ்லேயும் இந்த டோரை மூவ் பண்ண முடியாது. இசட்டில் மூவ் பண்ண முடியுங்களா? இந்த டைரக்ஷனில் இசட்லேயும் மூவ் பண்ண முடியாது. ஓகே, எக்ஸை பொறுத்து ரொட்டேட்டும் பண்ண முடியாது. ஓகே, அதாவது இந்த ஆக்சிஸை பொறுத்து இந்த டோரை இப்படி ரொட்டேட்டும் பண்ண முடியாது. அதே போல் இந்த டோரை இசட் ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட்டும் பண்ண முடியாது. அதாவது இப்படி கிளாக் வைஸோ ஆன்டி கிளாக் வைஸோ இப்படி ரொட்டேட்டும் பண்ண முடியாது இந்த டோரை. ஓகே, ஒன்லி மோஷன் இன் ஒய் டைரக்ஷனில் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஒய் டைரக்ஷனில் ரொட்டேஷன் இருந்தால் மட்டும்தான் உங்களால் டோரை ஓப்பன் பண்ணவோ இல்லை க்ளோஸ் பண்ணவோ முடியும். ஓகே, அதனால் ஒய் டைரக்ஷன் ரொட்டேஷன் மட்டும் நீங்கள் ஃப்ரீயாக விடணும். ஓகே, அப்போ இதுக்கு பவுண்டரி கண்டிஷன் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுவீங்கன்னா, 0, 0, 0, 0, ஒரு ஸ்பேஸ் விடணும். ஏன்னா ஒய் ரொட்டேஷன் நீங்கள் அரெஸ்ட் பண்ணக்கூடாது, நீங்கள் ஃப்ரீயாக விடணும். ஓகேங்களா? அது அப்புறம் இசட் ரொட்டேஷனை நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும். ஓகே, அதனால் உங்களுக்கு இப்படி தான் நீங்கள் பவுண்டரி கண்டிஷன் நீங்கள் சிமுலேஷன் சாஃப்ட்வேரில் அரெஸ்ட் பண்ணுவீங்க. ஓகே, இந்த டோரை அனலைஸ் பண்ணுறதுல இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. இப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணால் கூட, இப்படி நீங்கள் பவுண்டரி கண்டிஷன் கொடுத்தா கூட எந்த ஒரு சிமுலேஷன் சாஃப்ட்வேர்லேயும் ஒரு எரர் காமிக்கும். ஓகே,
அது ஏன் காமிக்குதுன்றதை இன்னொரு வீடியோவில் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஃபார் அப்ளிகேஷன் ஓரியன்டாக இப்படி தான் நீங்கள் பவுண்டரி கண்டிஷன் கொடுக்கணும் ஃபார் ஹிஞ்ச்டு சப்போர்ட் ஃபார் இந்த எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ இது ஒரு ஹிஞ்ச்டு சப்போர்ட். ஓகே, இது நார்மலாக ஒரு எல்லா இன்ஜினியரிங் காலேஜ்லேயும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இதே மாதிரி சேர் தான் கொடுப்பாங்க. ஓகே, இப்போ ரைட்டிங் பேடு ஒரு ஹிஞ்ச்டு சப்போர்ட்டால் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இது வந்து நான் எக்ஸ் ஆக்சிஸ், இந்த ஆக்சிஸை எக்ஸ் ஆக்சிஸாகவும் இந்த டைரக்ஷனை ஒய் ஆக்சிஸாகவும் இதை இசட் ஆக்சிஸாகவும் நான் ரெப்ரசென்ட் பண்ணுறேன். இதுக்கு நீங்கள் எப்படி பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணுவீங்க? இந்த சேம் கான்செப்ட். இப்போ இது எப்படி மெக்கானிசம் இது எப்படி இருக்கும்? இதை வந்து நீங்கள் எப்படி அதாவது இசட் ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு உட்காந்துட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு உட்காந்துருவீங்க. ஓகேங்களா? அப்படின்னா இசட் ரொட்டேஷன் மட்டும் ஃப்ரீயாக இருக்கும். ஓகே, எக்ஸில் உங்களால் மூவ் பண்ண முடியாது, ஒயில் இதை மூவ் பண்ண முடியாது, இசட்லேயும் உங்களால் மூவ் பண்ண முடியாது. இசட் ரொட்டேஷன் மட்டும் இருக்கும். ஓகே, அப்போ பவுண்டரி கண்டிஷன் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுவீங்க? இப்படி தான் அப்ளை பண்ணணும். எக்ஸ் ஒய் இசட்டை அரெஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸ் ரொட்டேஷனும் ஒய் ரொட்டேஷனும் அரெஸ்ட் பண்ணிவிட்டு இசட் ரொட்டேஷனும் ஃப்ரீயாக விட்டுறணும். ஓகேங்களா? இதுதான் இந்த எக்ஸாம்பிளுக்குள்ள பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணுறது ஃபார் ஹிஞ்ச்டு சப்போர்ட். இது ஒரு ஹிஞ்ச்டு சப்போர்ட்டோட எக்ஸாம்பிள். நம்ம இன்னொரு ஹிஞ்ச்டு சப்போர்ட்டோட எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது எல்லா ஆடிட்டோரியத்துலேயும் இதேமாரி ஒரு சேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இதோட மெக்கானிசம் எப்படின்னா, இந்த ஒரு ரைட்டிங் பேட் இருக்குங்கள, இதை இந்த பக்கம் ரொட்டேட் பண்ணி ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலே இந்த பக்கம் ரொட்டேட் பண்ணால் தான் உங்களால் ரைட்டிங் பேடை வெளில எடுத்து கரெக்டான பொசிஷனுக்கு கொண்டு வர முடியும். ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஆக்சிஸை எக்ஸ் ஆக்சிஸாகவும் இந்த டைரக்ஷனை ஒய் ஆக்சிஸாகவும் இந்த ஒரு டைரக்ஷன் இசட் ஆக்சிஸாகவும் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இதுக்கு நீங்கள் எப்படி பவுண்டரி கண்டிஷன் கொடுப்பீங்க? ஓகே, இதேமாதிரி பவுண்டரி கண்டிஷன், ஏன்னா இந்த ரைட்டிங் பேடை உங்களால் எக்ஸ் டைரக்ஷனில் மூவ் பண்ண முடியாது, ஒய் டைரக்ஷன்லையும் மூவ் பண்ண முடியாது, இசட் டைரக்ஷன்லையும் மூவ் பண்ண முடியாது. ஓகே, உங்களுக்கு எக்ஸோட ரொட்டேஷன் வேணும். எக்ஸோட ரொட்டேஷன் இருந்ததுனால தான் உங்களால் இதை வெளியில் கொண்டே வர முடியும் வெளியில். ஓகே, ஏன்னா இது ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் பொறுத்து ரொட்டேட் பண்ணால் தான் இதை வெளியில் எடுக்க முடியும். ஓகே, மறுபடியும் இதை வந்து இந்த டைரக்ஷன் மறுபடியும் இந்த ஒரு பொசிஷன் கொண்டு வரதுக்கு இசட்டோட ரொட்டேஷன் இருந்தால் மட்டும்தான் இப்படி நேராக நீனது இப்படி சாய்ச்சி கொண்டு வர முடியும். ஓகே, அப்போ இசட் ரொட்டேஷன் நீங்கள் ஃப்ரீயாக விடணும், எக்ஸ் ரொட்டேஷன் ஃப்ரீயாக விடணும், இசட் ரொட்டேஷன் ஃப்ரீயாக விடணும். இதில் ஒய் ரொட்டேஷன் நீங்கள் இப்படி பண்ண முடியாது, அதனால் அதை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இது ஒரு கண்டிஷன். ஓகே, இப்போ நம்ம பார்த்த மூணுமே ஹிஞ்ச்டு சப்போர்ட் தான். ஓகேங்களா? இந்த மூணு இதுலேயுமே என்ன பண்ணணும், ஒவ்வொரு விதமான பவுண்டரி கண்டிஷன் நம்ம கொடுத்துருப்போம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம டோர் எக்ஸாம்பிளில் நம்ம என்ன கொடுத்துருப்போம்னா, ஒய்யோட ஆக்சிஸ் ரொட்டேஷனை மட்டும் ஃப்ரீயாக விட்டுருப்போம், மற்ற எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணியிருப்போம். இதில் எக்ஸாம்பிளில் பார்த்தோம்னா இசட்டோட இதை ஃப்ரீயாக விட்டுருப்போம், மற்றெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருப்போம். இதில் வந்து எக்ஸோடதையும் இசட்டோடையும் ஃப்ரீயாக விட்டுருப்போம், மற்ற எல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இப்போ ஒரு ஹிஞ்ச்டு சப்போர்ட்டு தான் ஒரு 3 கண்டிஷனில் பண்ணும்போது 3 விதமான பவுண்டரி கண்டிஷன் கொடுக்குறோம். ஓகேங்களா? அப்போ ஒரு ஐடியல் பவுண்டரி கண்டிஷன் ஃபார் ஹிஞ்ச்டு சப்போர்ட்டுக்கு எப்படி கொடுக்குறது? இப்போ இந்த 3 இதுலேயும் எது காமனாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஒரு ஹிஞ்ச்டு சப்போர்ட்டுனாலே என்னென்னா டிரான்ஸ்லேஷன் இருக்கவே இருக்காது. ஒரு ஹிஞ்ச்டு சப்போர்ட்டை உங்களால் எக்ஸ் டைரக்ஷன்லேயோ ஒய் டைரக்ஷன்லேயோ இசட் டைரக்ஷன்லேயோ உங்களால் மூவ் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? அதனால் பவுண்டரி கண்டிஷன் நீங்கள் எப்படி கொடுக்கணுன்னா, எக்ஸ் ஒய் இசட் டிரான்ஸ்லேஷன் ஃபுல்லாகவே அரெஸ்ட் பண்ணிவிட்டு ரொட்டேஷனை நீங்கள் ஃப்ரீயாக விட்டுறலாம். ஒரு ஐடியல் கண்டிஷனுக்கு ஃபார் ஹிஞ்ச்டு சப்போர்ட்டுக்கு நம்ம இப்படி தான் பவுண்டரி கண்டிஷன் சிமுலேஷன் சாஃப்ட்வேரில் நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரோலர் சப்போர்ட். 2 எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இங்கே ஒரு ரோலர் சப்போர்ட், இது வந்து ரோலர் ஸ்லைடர் சப்போர்ட்னு கூட சொல்லிக்கலாம். இது எல்லா இன்ஜினியரிங் காலேஜ்லேயும் என்ன இருக்கும், ஒரு ரைட்டிங் போர்டு வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்லைடிங் மோஷனில் வச்சுருப்பாங்க. இங்கே ரோலர் சப்போர்ட்டும் கொடுத்துருப்பாங்க, சில பேர் ஸ்லைடரும் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு ஸ்கேட்டிங் ஷூ. ஓகே, இப்போ நான் இந்த ஒரு போர்டுக்கு இந்த டைரக்ஷன் எக்ஸ் ஆக்சிஸாகவும் இந்த டைரக்ஷன் ஒய் ஆக்சிஸாகவும் இந்த டைரக்ஷனை இசட் ஆக்சிஸாகவும் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த போர்டை எக்ஸ் டைரக்ஷனில் மூவ் பண்ண முடியுங்களா? எக்ஸ் டைரக்ஷனில் மூவ் பண்ண முடியாது. இசட் டைரக்ஷனில் மூவ் பண்ண முடியுங்களா? இசட் டைரக்ஷன்லையும் மூவ் பண்ண முடியாது. ஒன்லி ஒய் டைரக்ஷனில் மட்டும்தான் மூவ் பண்ண முடியும். ஓகே, அப்போ இதுக்கு எப்படி பவுண்டரி கண்டிஷன் கொடுக்குறது? இதுக்கு பவுண்டரி கண்டிஷன் கொடுக்கணும்னா எக்ஸ்லேயும் இசட்லேயும் அரெஸ்ட் பண்ணிடணும், ஒயில் ஃப்ரீயாக விட்டுறணும். ஏன்னா
அலாங் தி ஒய் டைரக்ஷனில் தான் நம்ம ரோலரை வச்சுருக்கோம். அதனால தான் ரோலர்னால அது வந்து மூவ்மெண்ட் ஆகுது. ஓகேங்களா? அண்ட் இங்கே வந்து எக்ஸோட ரொட்டேஷன் இருக்கிறதுனால தான் ரோலர் மூவ் ஆகும். ஓகேங்களா? அதனால் எக்ஸை ஃப்ரீயாக விட்டுறணும். ஆனால் ஒய்யோட ரொட்டேஷனை நம்ம அரெஸ்ட் பண்ணிடணும். ஓகே, இதுதான் ரோலர் சப்போர்ட்டோட கண்டிஷன். அதே போல் இந்த ஒரு கண்டிஷன் எடுத்துப்போம், இந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. எக்ஸில் தான் நம்ம இந்த ஸ்கேட்டிங் ஷூ வந்து மூவ் ஆகும். ஓகேங்களா? இசட்டில் உங்களால் இப்படி மூவ் பண்ண முடியாது, ஒய்யில் இது மூவ் ஆகாது. ஓகே, அப்போ இதுக்கு பவுண்டரி கண்டிஷன் எப்படி கொடுக்கணும்னா, எக்ஸில் நம்ம ஃப்ரீயாக விட்டுறணும், ஒய்லையும் இசட்லேயும் நம்ம அரெஸ்ட் பண்ணிடணும். ஓகே, ஆனால் எக்ஸை பொறுத்து இந்த ரோலர் சப்போர்ட் வந்து ரொட்டேஷன் ஆகாது. ஓகே, இப்போ இங்கே வந்து ஒய்யில் ஃப்ரீயாக விட்டுருக்கோம், இங்கே வந்து எக்ஸில் வந்து ஃப்ரீயாக விட்டுருக்கோம். ஓகே, அப்போ ஐடியல் கண்டிஷனுக்கு நம்ம எப்படி வந்து ரோலர் சப்போர்ட்டுக்கு வந்து பவுண்டரி கண்டிஷன் கொடுக்கணும்னா, நம்ம ரோலர் சப்போர்ட்டை எந்த டைரக்ஷனில் நம்ம கொடுக்குறோமோ அந்த டைரக்ஷனில் வந்து ட்ரான்ஸ்லேஷன் மோஷனை அரெஸ்ட் பண்ணக்கூடாது, ஃப்ரீயாக விட்டுறணும். ஓகே, ஆனால் கண்டிப்பாக அந்த ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேஷன் மோஷனை நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணியே ஆகணும். இதுதான் ஐடியல் கண்டிஷன் ஃபார் ரோலர் சப்போர்ட்டுக்குள்ள எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இப்போ ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு எப்படி பவுண்டரி கண்டிஷன் நம்ம அப்ளை பண்ணணும்? இது ஒரு சிம்பிளி சப்போர்ட் பீம் எடுத்துக்கிறேன். இது ஒரு எக்ஸ் ஒய் இசட் டைரக்ஷனில் இருக்குது. ஓகே, ஒரு சிம்பிளி சப்போர்ட் பீம்னா என்ன? ஒரு எண்டு வந்து ஹிஞ்ச் சப்போர்ட்டு, இன்னொரு எண்டு வந்து ரோலர் சப்போர்ட்டும் வச்சுப்போம். ஓகே, இதுக்கு நம்ம எப்படி பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணணும்னா, ஃபார் ஹிஞ்ச்டு சப்போர்ட் ஐடியல் கண்டிஷன் எக்ஸ் ஒய் இசட்டை மட்டும் அரெஸ்ட் பண்ணால் போதும். ரோலர் சப்போர்ட்டுக்கு எக்ஸ் டைரக்ஷனை ஃப்ரீயாக விட்டுட்டு அலாங் தி எக்ஸ் டைரக்ஷன் ரொட்டேஷனை அரெஸ்ட் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஓகேங்களா? இது கண்டிப்பாக மஸ்ட் பண்ணி ஆகணும். அப்புறம் ஒய் இசட்டை அரெஸ்ட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? இதுதான் ஜென்ரல் கண்டிஷன். இப்படி தான் நம்ம வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணணும். ஃபார் ஐடியல் கண்டிஷன் இதுதான். ஓகே, இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, எத்திக்கல் இன்ஜினியரிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.